அடுத்து கன்னி ராசி சார். கன்னியா ராசிக்காரங்களுக்கு திருமலை திருப்பதியில் ஒரு நாள் தங்கணும். எல்லா வருஷமும் தங்கணும். பெருமாளை பிடிச்சிக்கணும், குருவாயூர் கிருஷ்ணரை பிடிச்சிக்கணும். நாராயணியும் இருக்கும், பெரிய அற்புதமான பாட்டு. நாராயணியத்தை வந்து வேறு விஷயம். 100 பாட்டையும் கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பாடலே 6 நிமிஷம் ஓடும். ஆனால் நான் சொல்லலை, 100வது பாடல் மட்டும் டெய்லி கேட்கும். அது இல்லாமல் 100 பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் கேட்டுக்கினே வாங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும், வீடு ஏற்படும், தொழில் ஏற்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, ஓவாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, முட்டு வலி மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். எல்லாவற்றையும் டக்குன்னு ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே கன்னியா ராசிக்காரங்கள்லாம் எல்லா முடிவும் எடுத்துடணும். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால் கன்னியா ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்? தொழில் நல்லா இருக்குமேன்றீங்க, படிப்பு நல்லா இருக்குமேன்றீங்க, வியாபாரம் நல்லா இருக்குமேன்றீங்க. பழைய கூட்டாளிகள் முறிந்து புது கூட்டாளிகள் கிடைக்கிறது, அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அரசுத்துறை அனுகூலம் ஏற்படும், ப்ரொஃபஷன் அனுகூலம் ஏற்படும், வாத்தியார்கள் அனுகூலம் ஏற்படும், கல்லூரியை கட்டுவார்கள் சிலவர்கள், மெடிக்கல் காலேஜை கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர்னு பெரிய விருதுகள் கிடைக்கும். இந்திய நாட்டுக்கு கிடைக்கிறது இல்லாமல் உலக அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வேற்றுமொழி மதத்தினர் இருக்கக்கூடிய ஊரில் போய் செட்டில் ஆவாங்க. அதிகமான இப்போ இந்தியாவில் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஹிந்தி படிக்கக்கூடிய இடம், தெலுங்கு படிக்கக்கூடிய இடம், மலையாளம் படிக்கக்கூடிய இடத்துலலாம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். பல தொழில்கள் தைரியமாக பண்ணுவார்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவார்கள். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு இப்போவே நீங்கள் அரியர சூதங்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறது தான் நல்லது ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான டைம் குடும்பத்தில் தான் காணப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்து கொள்வதும், சிறிய தேக ஒரு 2 நாள் நீங்களே அனாசியம் வாங்கி கொடுக்குறது, டோலோ 650 எல்லாம் கூடாது. ஆலோசனையோடு மருத்துவரை பார்த்துப்பது, குடும்ப மருத்துவரை பார்ப்பது நன்மை. மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம். அலர்ஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்குங்க. கொரோனா வரக்கூடிய, கொரோனாலாம் போயிட்டாலும் சுவாசத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் வேலை செய்வதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. உத்தியோகத்தில் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே டிப்ரெஷன் ஆகி பர்ஃபெக்ஷன் பார்த்து டக்குன்னு பேப்பர் போடக்கூடிய ராசியில் யார் வரும்னா கன்னியா ராசி வரும். இந்த மாதிரி ரோஷம்லாம் பட்டிங்கன்னா பேப்பரை போட்டுட்டு 1 வருஷம் இல்லை, சனி 2.5 வருஷம் 7ல் நிற்கிறனால 7ஆம் அதிபதி சனி வந்து 5க்கும் 6க்குரியவர், 7ல் குரு வீட்டில் இருக்கிறனால குரு கேந்திராதிபதி தோஷமாகி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு லோன்னு, இல்லைனா உத்தியோகத்துக்கு லோன்னு, வியாபாரத்துக்கு லோன்னு சுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் தொழிலில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, 3 குரங்கு பொம்மை இருக்கும். அந்த 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோயிலில் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ தெரியாது, இந்த 3 குரங்கு பொம்மைக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டினாவே அதிர்ஷ்டம் வரும். அதே போல் கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப ரோஷக்காரங்க, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். ரொம்ப நல்லவங்க பேசிக்காக, தாயுள்ள மிக்கவர்கள். ஆனால் ஓவர் பர்ஃபெக்ஷன், சின்ன விஷயத்துக்கு சென்சிட்டிவ் ஆகுறது. என்னால் தெரியாதா, எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு ரோஷப்படுறது. இந்தா உன் வேலைன்னு 10 லட்ச ரூபா வேலையாக இருந்தாலும் மாதத்துக்கு நான் சொல்கிறேன், அதை விட்டுடுறது. 10,000 ரூபாயில் திருப்பி போய் வேலையை ஆரம்பித்து பரமபதம் போல் டெவலப் ஆகுறது. திருப்பி 10 லட்ச ரூபாய் வரைச்சும் விட்டுருது. இதில் கவனமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பல பேர் பேப்பர் போடணும்னு நினச்சவங்களோட மனநிலையே இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பேப்பர் போட்டால் பேப்பர் கடைக்கு கூட போகாது. ஓகே, உங்களுக்கு வடைக்கு கூட யூஸ் ஆகும். கவனமாக இருக்கும். ஓகே சார்.